ஒரு பிரம்மாண்டமான இருட்டான ஒரு அறையில இருக்கீங்க. அங்க வெளிச்சம் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. அந்த இருட்டான அறைக்குள்ள நீங்க எப்போ போனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. திடீர்னு உங்களுடைய கையில ஒரு ஃபிளாஷ் லைட். அந்த டார்ச் லைட்ட வச்சு நீங்க ஆன் பண்ணும்போது சுத்திலும் வெளிச்சமா இருக்கு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி நான் கேட்பேன். நீங்க உள்ள போய் எவ்வளோ நேரம் இருந்தீங்க? அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. இது மாரி தான் யுனிவர்ஸ்ல இப்ப முழுக்க வெளிச்சமா இருக்கு. பட் அது ஆரம்பமான காலகட்டத்தில இருட்டா இருந்திருக்கும். அப்ப நம்ம அத வச்சு எத்தன வருஷமா இந்த யுனிவர்ஸ் இருக்கு? எத்தன வருஷமா வெளிச்சம் இருக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, பலருக்கு பலவிதமான ஆன்ஸர் வரும். பட் இப்போ வரைக்குமே நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. இந்த யுனிவர்ஸ் உடைய வயசு எவ்ளோ அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நமக்கு ஒரு எண்ணளவுல தான் இருக்கு. அதாவது ஒரு நம்பர்ல மட்டும் தான் இருக்கு. நம்ம அத பேஸ் பண்ணி யுனிவர்ஸ் உடைய வயச நம்மளாவே பிரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம இந்த யுனிவர்ஸ் உடைய ஏஜ் எவ்ளோ? தென் இந்த குறுகிய காலகட்டத்தில என்னென்ன மாரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்கும்போது, யுனிவர்ஸ்ல நம்ம ரொம்ப ரொம்ப இளமையானவங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம இத எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். இந்த தருணத்தில இருந்து தான் யுனிவர்ஸ் உடைய வயச இப்ப நம்ம அளக்க முடியும். இதுக்கு முன்னாடி, இல்ல முன்னாடி அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்ல. ஏன்னா டைம் அப்போ உருவாகவே இல்ல. இந்த பிக் பேங் நிகழ்ந்த அந்த காலகட்டத்தில, இது எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் காஸ்மாலஜி ஒரே ஒரு குறிப்பிட்ட நம்பர மட்டும் சொல்லும். 13.8 பில்லியன் வருடம். இது நம்ம வெறுமனே ஒரு கற்பனையான ஒரு நம்பர்ன்னு எடுத்துக்க முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட டெலஸ்கோப் மட்டுமே கொடுத்த ஒரு டேட்டாவும் கிடையாது. இது பல இண்டிபெண்டன்ட் சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் எல்லாமே ஒரே புள்ளிக்கு சேர்ந்து காட்டுற ஒரு முடிவு. யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது ஒரு கருத்து இல்ல. இது ஒரு அப்சர்வேஷன். கேலக்ஸி எல்லாமே நம்மட்ட இருந்து ரொம்ப தூரமா விலகி போயிட்டே இருக்கு. அது போகிற வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்புபடுத்துறது ஹபிள் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஒரு தியரி. இது நம்ம தியரின்றத விட பல விஷயங்கள்ல இது நம்மளோட ரொம்ப ஒத்து போயிருக்கு. இந்த எக்ஸ்பான்ஷனை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லா கேலக்ஸியுமே ஒரே இடத்துல ஒரே நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப அடர்த்தியாக இருந்திருக்கு. இது நம்ம யூனிவர்ஸுடைய ஜீரோ ஏஜ்னு சொல்லுவோம். ஆனால் எக்ஸ்பான்ஷன் மட்டும் போதாது. யூனிவர்ஸுடைய வயசை கன்ஃபார்ம் பண்ணணும்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்குது. அதை காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு சொல்லுவோம். இது யூனிவர்ஸுடைய பேபி ஃபோட்டோ. பிக் பேங்க்கு சுமார் 3,80,000 வருடம் கழிச்சு யூனிவர்ஸ் கொஞ்சம் கூலாக இருக்குது. லைட் ஃபஸ்ட்டு ரொம்ப இண்டிபெண்டனாக ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெளிச்சம் எப்பயுமே நம்மளுடைய பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. இது மைக்ரோவேவ் லென்த்தில் டிடெக்ட் ஆகிருக்கு. இது டெம்பரேச்சர், யூனிஃபார்மிட்டி, டினி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே தியரட்டிக்கல் ப்ரிடிக்ஷனுக்கு ரொம்ப அச்சசலாக மேட்ச் ஆகுது. இந்த பேக்ரவுண்ட் ரேடியேஷனை மெஷர் பண்ணால் யூனிவர்ஸ் எவ்வளோ காலமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோடைய ரேட் என்ன, மேட்டர் எவ்வளோ, டார்க் மேட்டர் எவ்வளவு, டார்க் எனர்ஜி எவ்வளோ அப்படின்ற எல்லாமே கணக்கில் வரும். நாசாவோட WMAP யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய பிளாக் மிஷன் இந்த சேட்டலைட்ஸ் தான் யூனிவர்ஸுடைய ஏஜை ஹை ப்ரெசிஷனில், அதாவது ரொம்ப துல்லியமாக அளந்திருக்கு. பிளாங்க் டேட்டா சொல்கிற ஒரு விஷயம், யூனிவர்ஸுடைய வயசு 13.799 பில்லியன் வருடங்கள். இதை நம்ம ரவுண்டிங் பண்ணால் 13.8 பில்லியன் வருஷம். இந்த அன்சர்டனிட்டி ரொம்ப சின்னது. காஸ்மிக் ஸ்கேலில் இது மில்லிமீட்டர் இரன்னு வச்சுக்கலாம். இப்போது இவ்வளோ வயசு இருக்குன்னா அந்த காலத்தில் யூனிவர்ஸ் எப்படி இருந்திருக்கும்? பிக் பேங்க் அப்புறம் ஃபஸ்ட்டு சில வினாடிகளில் அல்லது சில நிமிடங்களில் ஃபிசிக்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் ட்ரில்லியன் டிகிரிஸ் இருந்திருக்கும். மேட்டர் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஃபார்ம் ஆச்சு. ஹைட்ரஜன் ஹீலியம் நியூக்ளியஸ் உருவாச்சு. ஹெவி எலிமெண்ட்ஸ் அப்போ இல்லை. கார்பன், ஆக்சிஜன், அயான் இது எல்லாமே பல பில்லியன் ஆண்டுகள் கழித்து ஒரு நட்சத்திரத்தில் உருவாயிருக்கும். யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 400 மில்லியன் வருஷத்தில் டார்க் ஏஜஸ் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. அங்கே நட்சத்திரங்கள் இல்லை, கேலாக்சிஸ் இல்லை, கேஸ் கிளவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கிராவிட்டி ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகிருக்கு. முதல் நட்சத்திரம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஸ்டார் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. பட் அதோடைய வாழ்நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது சூப்பர்னோவாவாக வெடிச்சிருக்கு. யூனிவர்ஸுக்கு ஹெவி எலமெண்ட்ஸை அது கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து கேலக்ஸி ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. யூனிவர்ஸுடைய இந்த காலகட்டத்தில் மில்கிவேவுடைய வயசு சுமார் 13.6 பில்லியன் வருஷம். சூரியனுடைய வயசு 4.6 பில்லியன் வருஷம். பூமியுடைய வயசு 4.54 பில்லியன் வருஷம். இதெல்லாம் யூனிவர்ஸுடைய டைம் ஸ்கேலில் ரொம்ப ரொம்ப ரீசெண்ட்.
இந்த வரிசையில் உங்களுடைய வயசை நீங்களே சொல்லி பாருங்கள். யூனிவர்ஸுடைய வயசை இன்னொரு ஆங்கிளில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓல்டஸ்ட் குளோபுலர் கிளஸ்டர்ஸ், ரொம்ப பழமையான குளோபுலர் கிளஸ்டர் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸுடைய எவால்யூஷனை ஸ்டடி பண்ணினா இது குறைஞ்சது 12.5 13 பில்லியன் வருஷங்கள் பழமையானதுன்னு காட்டுது. இது யூனிவர்ஸுடைய ஏஜுக்கு பர்ஃபெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக மேட்ச் ஆகுது. யூனிவர்ஸ் ஸ்டாட்டிக் இல்லை, ஃப்யூச்சரில் அது என்ன ஆகும்? டார்க் எனர்ஜி டாமினேட் பண்ணும், எக்ஸ்பான்ஷன் ஆக்சலரேட் ஆகுது. கேலக்ஸிஸ் ஃப்யூச்சரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமாக விலகி போகும். நட்சத்திரங்கள் ரொம்ப சீக்கிரமாக எரிஞ்சு அதோடைய கடைசி காலகட்டத்தை எட்டும். யூனிவர்ஸ் ஒரு காலகட்டத்தில் கூடாகி டைலேட் ஸ்டேட்டுக்கு போகும். ஆனால் இது எல்லாமே ஃப்யூச்சர். இப்போ நம்ம பேசுகிறது யூனிவர்ஸுடைய எலாப்ஸ்டு டைம் 13.8 பில்லியன் ஆண்டுகள். இந்த நம்பர் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கில் இது ஒரு லைட் ட்ராவல் ஆகிற டைம். இது நியூக்ளியருடைய ரியாக்ஷன்ஸ், இது கிராவிட்டியுடைய ஈக்குவேஷன்ஸ், இது அப்சர்வேஷனுடைய ஆஸ்ட்ரோனாமி, இது எல்லாமே சேர்ந்து சொல்கிற ஒரு கொஹிரண்ட் சயின்டிஃபிக் ஸ்டோரி தான் இது. இந்த யூனிவர்ஸுடைய வயசு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம். நட்சத்திரங்கள் உருவாகி பல நட்சத்திரங்கள் அதோடைய கடைசி நாட்களை முடிச்சிருச்சு. எலமெண்ட்ஸ் பெல்ட் ஆகி பிளானட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழித்து லைஃப், அதாவது உயிர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறு உருவாகி, அதாவது யூனிவர்ஸுடைய வயசு லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தை காட்டியிருக்கு. இந்த 13.8 பில்லியன் ஆண்டு அப்படின்றது இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம கேள்வி இல்லை, நம்மளுடைய க்யூரியாசிட்டி சுத்தமாக இல்லை. நம்ம நிலவை பார்த்து ஏஜ் எவ்வளோன்னு கேட்குற அந்த மூமெண்ட் கூட நமக்கு இல்லை. யூனிவர்ஸுடைய வயசு ஒரு நம்பர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு ஜேர்னியுடைய லென்த்து, இது லைட்டுடைய ஜேர்னி, மேட்டருடைய ஜேர்னி, டைமுடைய ஜேர்னி. இந்த ஜேர்னியுடைய இந்த புள்ளியில் தான் ஒரு சின்ன பிளானட், ஒரு சின்ன ஸ்பீசிஸ் யூனிவர்ஸுடைய பேர்த்தை மெஷர் பண்ணுது. அது நம்ம தான். அதுதான் இந்த காஸ்மிக் அயோனின்னு சொல்லலாம். ரொம்ப இருளான இருந்த அந்த இடத்துல ஆரம்பித்த யூனிவர்ஸ் 13.8 பில்லியன் ஆண்டுகள் கழித்து தன்னைத்தானே புரிஞ்சுக்கிற நிலைக்கு வந்திருக்கு. அந்த புரிதலோட ஒரு சின்ன பகுதி தான் இந்த ஏஜ். இதுக்கப்புறம் யூனிவர்ஸ் இன்னும் எவ்வளோ காலம், அது வேறு ஒரு சயின்ஸ் ஸ்டோரியே கொடுக்கும். ஆனால் இப்போது இந்த தருணம், இந்த நம்பர் தான், இந்த புரிதல் தான் நம்ம இந்த காஸ்மிக் ப்ரெசண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. யூனிவர்ஸுடைய வயசை நம்மளுடைய வயசோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கோன்றது நமக்கு தெரிய வரும். இன்னும் பல விஷயங்கள் விண்வெளியில் மறைஞ்சிருக்கு. அது சொல்கிற அந்த லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டுமே போதும், நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஃப்யூச்சரில் பல விஷயங்கள் நீங்கள் வெவ்வேறு விண்வெளி பகுதிகளை கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக விசிட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லுங்கள். யூனிவர்ஸுடைய வயசு ரொம்ப அதிகம் நம்மளோட வயசோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்து ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே பயணிக்கலாம். பாய்.